மக்கள்கிட்ட வந்து அதிகமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்னம், அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த போட்டி கடுமையான போட்டி என்பது இன்னமும் வந்து அதிமுகவுக்கும், திமுகவுக்கும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் வராரு, மாற்றம் சொல்றாரு. அப்ப அவருக்கு இடம் இல்லையா? அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைய பேசுறாரு. மக்கள்கிட்ட அன்றாடம் போறாரு. நெறைய கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அப்ப அவருக்கு உண்டான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தமிழகத்தில எல்லாருக்குமே இடம் இருக்கு. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். 1, 2க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டான சண்டை இருக்கும். அதாவது விக்டரி மார்ஜின் வந்து 3000 ஓட்டு, 5000 ஓட்டுக்குள்ள திருப்பி. இதில ரொம்ப முக்கியமானதுன்னா, 1, 2 கொண்டி சண்டை இல்ல. 3வது இடம், 4வது இடத்துக்கும் சண்டை இருக்கு. இது தமிழகத்துக்கு புதுசு. அந்த 3வது, 4வது சண்டை எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஒருவேளை சீமான் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் வரலாம். இல்ல ஒருவேளை யாரோ ஒருத்தர் இதில மேல போலாம். இல்ல மேல இருக்கவங்க கீழ போலாம். அப்போ 1, 2 சண்டை வந்து ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி சண்டை தனியா நடக்கும். 3வது பெரிய கட்சி, 4வது பெரிய கட்சி எதுன்றது தனியா சண்டை நடக்க போகுது.